ஆண் பாவம் படம் பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட் வெளியே வந்திருக்கேன். ரியோ ராஜ் நம்ம நண்பர் பண்ணியிருக்காரு. ரொம்ப கேஷுவலாக ரொம்ப யதார்த்தமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். எல்லாருமே எல்லா ஆக்டர்ஸுமே ஈவன் ஹீரோயினாக இருக்கட்டும் சப்போர்ட்டிங் கேஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப நேச்சுரலாக அண்டு படத்தோட கான்டென்ட்டே வந்து ரொம்ப யதார்த்தமான கான்டென்ட்டாக இருக்குது. ரொம்ப ரிலேட்டபிளான கான்டென்ட்டாக இருக்குது. எல்லார் வீட்டுக்குள்ளேயும் குட்டி குட்டியாக வர்ற பிரச்சனைகளை வச்சு சின்ன பிரச்சனைகளை எவ்வளோ தலையில் நம்ம எடுத்துக்கிறோம், பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற அந்த அதையெல்லாம் நம்ம மறந்துட்டு சின்ன சின்ன பிரச்சனையை நம்மளே பெருசாக்கிக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு சின்ன ஐடியாவை வச்சு அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஐடியாவை வச்சு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய ஒரு டாஸ்க்கு. ஸோ அது ரொம்ப அழகாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து ஆரம்பித்து இமீடியட்லி ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருது. எடுத்தோன்னே கதையை ரொம்ப சுற்றிலாம் வளைக்காமல் விஷயத்துக்கு டைரெக்டாக வந்துட்டு அங்கேருந்து நம்ம எல்லாருமே உட்கார வச்சிடுறாங்க அப்படின்னு தான் நான் பிலீவ் பண்ணுறேன். அண்டு அகெயின் சொன்ன மாதிரி கண்டென்ட் ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்குது. ரொம்ப எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து ஐ திங்க் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும் இல்லை அம்மா அப்பாவோட எல்லாரோடையும் வந்து பார்க்குற மாதிரி ஒரு டீசெண்டான ஒரு கண்டென்ட். ஈவன் காமெடியுமே ரொம்ப சட்டிலாக ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் போயிட்டு இருந்தாலும் ரொம்ப அழகாக ஒரு சட்டிலான ஒரு காமெடியோட அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே இருக்குது அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். யா ஆண் பாவம் பொல்லாதது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திரைப்படம். ரியோவுடைய நடிப்பும் ஹீரோயினி அவங்க பேர் டக்குன்னு ஆபத்துக்கு வரல, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும். விக்னேஷ் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ஒரு அறிமுக இயக்குனருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. முதல் படத்தில் அவர் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காரு. இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டரும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் கப்பிள்ஸோடு போய் பாருங்கள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி, லவ்வுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈகோ, அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அது இந்த ட்ரெண்டில் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருந்தது. ஆண் பாவம் பொல்லாதது. ஏன்னா கப்பல்னால ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், அது இயற்கை. கல்யாணம் ஆன புதுசில் சந்தோஷமாக இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தர் புரிஞ்சுக்கும் போது வித்தியாசங்கள் கண்ணில் தென்படும். அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ரியோவும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோயின் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. விக்னேஷ் வந்து கிளைமேக்ஸில் அழகாக ஒரு ப்ரீச் ஒன்று கொடுத்தாரு. அது எல்லாரையும் போய் சேரும்னு நம்புகிறேன். இந்த படம் வெற்றியிலே எல்லாம் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்றைக்குமே இருக்கிற இஷ்யூ தான், அதை ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு நல்ல ட்ராமா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல ட்ராமா, ஒரு ஃபீல் குட் ட்ராமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நிச்சயமாக தேட்டரில் பாருங்கள். தேங்க்ஸ். வணக்கம். ஆண் பாவம் பொல்லாதது தலைப்பே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பாக இருந்தது. ஸோ அதனால் ரொம்ப க்யூரியஸாக இருந்தேன். நம்ம விக்கி கூப்பிட்ட உடனே படமும் ஒரு உண்மையாலுமே ட்ரைலர் பார்த்தோன்னே எவ்வளோ இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிச்சோ அதே இம்பேக்ட் வந்து இந்த படம் பார்க்கணும் இருந்தது. அண்டு ரியோ அண்டு மாளவிகா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது ஒவ்வொரு விஷயமும் வந்து எங்கே போய் சேரணுமோ அதை இந்த ஜென்ரேஷனுக்கு பியூட்டிஃபுல்லாக கடத்தியிருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு ஹிலேரியஸ் அண்டு வெரி ப்ராக்டிக்கல் ஃபிலிம். கண்டிப்பாக பாருங்கள், யூ வில் என்ஜாய். தேங்க்யூ. குட் லக் ஃபார் த ஹெல்த். ஹாய், வணக்கம். இப்போ தான் ஆண் பாவம் பொல்லாதது பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரொமான்டிக் காமெடி, ரொமான்டிக் என்டர்டெய்னர். ஆண் பாவம் பொல்லாதது தான் நீங்கள் ஏதோ ஒரு சீரியஸான படம் நினைக்க வேணாம். ஒரு ஜாலியான ஒரு படம். அட் த சேம் டைம் அதில் வந்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் எப்படியெல்லாம் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஈஸியாக வந்துடுது, அது எந்தளவு அவங்கள கொண்டு போய் விட்டுடுதுன்றதை ரொம்ப அருமையாக கலையரசர் காமிச்சிருக்காரு. ரியராஜ் நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். ரியராஜும் மாளவிகாவும் ரொம்ப அருமையான ஒரு பேராக நடிச்சிருக்காங்க. ஷீலாவும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஆர்ஜே விக்னேஷனுடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு அட்வொகேட்டாக அவர் வந்து ரொம்ப பிரமாதப்படுத்தியிருக்காரு. இன்ஃபேக்ட் டுவர்ட்ஸ் எண்டு வந்து அவருடைய கேரக்டர் வந்து அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. சித்துக்குமாரோட மியூசிக் எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர். எல்லோரும் போய் பார்க்கலாம், தெரியுறீங்களா? அவ்வளோ நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் படமாக தான் ஆண் பாவம் பொல்லாதது வந்திருக்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆண் பாவம் பொல்லாதது
நிஜமாக இட்ஸ் அ வெரி இமோஷ்னல் ஃபிலிம். ரொம்ப ஒரு எதிர்பாராத விதத்தில் எனக்கு எண்ட் ஆச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு இமோஷ்னல் அவேக்கனிங் மாதிரி இது ஒரு எல்லாரோட ஃபீலிங்ஸை வந்து ரொம்ப கிண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு வந்து அந்த லாஸ்ட்டில் எஸ்பெஷலி 2 லேடிஸ் நம்ம தீபாவும் அவங்க அனுபமாவும் பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னா 2 பேரும் பயங்கர கான்ட்ராஸ்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ தாட் இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் வே ஆஃப் புட்டிங் த ஹோல் திங். அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது 2 பேரோடையும். ஸோ எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். எல்லாரோட பர்ஃபார்மன்ஸஸ் வந்து சூப்பராக இருந்தது. யுவராஜன், மாளவிகா அண்ட் விக்னேஷ்காந்த் அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. I wish them all the best and congratulations to the direction team, director Kalaiarasan Thangavel and the entire team. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். வணக்கம். காலகாலமாக கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு அந்த புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து எல்லாரும் பெரியவங்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ் என்னென்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய டோட்டல் படத்தில் சொல்லக்கூடிய சமாச்சாரமும் அதுதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க அப்படிங்கிறது. என்ன இந்த காலகட்டத்தில் இப்போது அந்த அந்த யூத்து டூட்ஸ் சொல்லுவாங்க, அந்த யூத் வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், அவங்க வீக் பாயிண்ட் ஆகட்டும், இல்லை அவங்க சுதந்திரம்னு நினைக்கிறதாகட்டும், அதில் என்ன தப்பு நடக்குதுன்னு காமிக்கிறேன். அதே மாதிரி ஆண்கள் சில வார்த்தைகள் சொல்லும்போது அந்த வார்த்தைகள் கொஞ்சம் டங் ஸ்லிப் ஆனால் கூட அது எந்த அளவுக்கு பெண்களை காயப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹீரோயினில் ஆரம்பித்து நம்ம பிளாக் ஷிப் அந்த கப்புள்ஸில் அழகாக கதையை கொண்டு போய் அவங்களும் சேர்ந்து அந்த ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து லாஸ்ட்டில் வந்து சொல்கிறது வந்து கோர்ட்டில் ரொம்ப டச்சிங்காக சொல்லி முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி யூத்துக்கு தேவையான ஒரு நல்ல மெசேஜ். டைரக்டர் ஃபஸ்ட்டு படமாக இருந்தால் கூட அவருடைய ஃபீலிங்ஸு, டைலாக்ஸு, கான்செப்டு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நடித்தவங்க எல்லாருமே எந்த கேரக்டருமே சோட போகாத அளவுக்கு எல்லாருமே வந்து அந்தந்த கேரக்டர் தரமாக நடிச்சிருக்காங்க. ஸோ படம் கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆண் பாவம் பொல்லாதது. நான் வந்து மென்னை சப்போர்ட் பண்ணுற படம்னு நினச்சேன் டைட்டிலை பார்த்துட்டு. பட் படம் 2 சைடுமே பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்டர் கலையரசனும் ப்ரொடியூசர் சக்திவேலுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபெமினிசமும் பேசி, ஃபேக் அக்யூசேஷன்ஸும் பேசி, அது இல்லாமல் பேரண்டல் கஸ்டடி டிஸ்பியூட்ஸை பற்றியும் பேசியிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ரொம்ப ஒரு எல்லாருமே என்ஜாய் பண்ணுற படமாக இருக்கும். பட் அதை வந்து டார்க்காலாம் சொல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுற விதத்தில் சொல்லியிருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண் பாவம் பொல்லாதது வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு வாட்ச் திஸ் மூவி. ஆல் தி வெரி பெஸ்ட் த டீம். Wishing the entire team of Anpavam Polladadu a very very grand success, especially to the director Kalaiarasan Thangavel and the producer Mr. Vivek and the entire team of Black Sheep. Good luck. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஆண் பாவம் பொல்லாதது கலையரசன் டைரக்ட் பண்ண அந்த படத்தை பார்த்துட்டு வரோம். இந்த ஆண் பாவம் அப்படிங்கிற டைட்டிலே வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த லெஜெண்டரி பாண்டியராஜன் சார் அவரோட டைட்டில் இது. அதில் வந்து பொல்லாததுன்னு ஆட் பண்ணும்போது அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டனாக நமக்கு
வந்து ஆட் ஆகுது. அந்த படம் நல்லா இருக்கணும், மக்களுக்கு போய் சேரணும், மக்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கணும் அப்படிங்கிறது. அப்படி நமக்கு செட் பண்ண எக்ஸ்பெக்டேஷனை வந்து இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லணும். ரொம்ப ஃபன்ஃபில்டான ஒரு படம். இந்த மாதிரி படம் எழுதுறதுன்றது வந்து ரொம்ப சவாலான விஷயமாக தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் தராசு ஆண் பக்கம் வைக்கிறதா பெண் பக்கம் வைக்கிறதா அப்படிங்கிற வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது வந்து இயக்குனர் எவ்வளோ சரியாக எவ்வளோ இதுவாக ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ண முடியுமோ அதை முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனதுக்கு வந்து முக்கியமான காரணங்களாக இந்த படத்தில் இருக்கிறது வந்து இந்த படத்தோட நடிகர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். பிரதர் ரியோராஜ் வந்து ஒரு படத்துலேயும் நம்ம ஒரு காமனராக ஒரு பக்கத்து வீட்டு ஆள் நம்ம அண்ணன் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து அவர் அழகாக கனெக்டபிள் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ரியோ பிரதர் கொடுத்துருக்காரு. அவங்க ஹீரோயினும் அவங்க ரெண்டு பேருக்கான பேர் வந்து திரும்ப ஜோக் அப்புறம் இதுலேயுமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதை தாண்டி இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு மூணு தான் மெயின் கேரக்டர்ஸ். விக்னேஷ்காந்த் பிரதர் வந்து அவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. விக்னேஷ்காந்த் வந்து ஒரு ஆக்டராக அவ்வளோ மெச்சூர்டாக ஒரு அழகான ஒரு நிதானமான ஒரு விக்னேஷ்காந்தை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ரொம்ப நல்லா இருந்தது. ஜென்சன் திவாகர் ஒரு படத்துலேயும் வந்து அவர் அவ்வளோ அழகாக அவரோட காமெடி சென்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லோரும் ரசிக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ளே வந்து ஜென்சன் திவாகர் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்காரு. அப்புறம் ஷீலா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. இந்த படத்தை வந்து கண்டிப்பாக தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற படமாக இருக்கும். படக்குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம், நான் ஸ்ரீகணேஷ் பேசுகிறேன். இப்போ தான் ஆண் பாவம் படம் பார்த்தேன். எனக்கு இந்த படம் ரொம்ப பர்சனலாகவும் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த படம். இதோட டைரக்டர் கலை, ரியோராஜ் பிரதர், விக்னேஷ்காந்த் எல்லாரோட ஜேர்னியும் நான் ரொம்ப அவங்களோட பிகினிங்லேருந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அவங்களோட சக்ஸஸ்க்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் ரொம்ப எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற, ரொம்ப ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ் எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற, அவங்க பார்க்குற ஒரு படம், அவங்க பார்க்க வேண்டிய ஒரு படம். இது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். நம்மளை ரொம்ப மனசார சிரிக்க வச்சு கடைசியில் ரொம்ப ஒரு ஸ்வீட்டாக ஒரு எமோஷ்னலான ஒரு எண்டிங் இருக்குது இந்த படத்தில். ஸோ இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ சிரித்து அவ்வளோ எமோஷ்னலாகவும் உங்களை கனெக்ட் பண்ணுற நிறைய சீன்ஸ், நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த படம் பெரிய அளவில் வெற்றி அடையணும். இந்த டீமில் கலை, ரியோ பிரதர் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப மனசார நினச்சிக்கிறேன். ஸோ ஆடியன்ஸ் நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும், ப்ரெஸ் மீடியா ஆடியன்ஸ் எல்லோரும். ஸோ ஹார்ட்டி விஷஸ் டு த என்டையர் டீம். இந்த டீம், ப்ரொடியூசர்ஸ், க்ரூ எல்லாருக்கும் என்னோட பெரிய விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். வெரி நைஸ் ஃபிலிம். ஒரு ஃபேமிலியோட படம் பார்க்கலாம் நினைக்கிறோம். மெயினாக வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு புதுசாக கல்யாணம் இந்த படம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், எமோஷ்னலாக இருக்குது. லாஸ்ட் ஆல்மோஸ்ட் செகண்ட் ஹாஃபில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எமோஷ்னலாக இருந்துச்சு. ஸோ ஒரு காமெடி படமாக இல்லை, அது எமோஷ்னல் படமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். டேரக்டர் அண்டு மெயின் ரியோ அண்ட் ஹீரோயின் விக்னேஷோட கேரக்டர் ரொம்ப ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி ஆச்சு, அந்த அப்பப்போ ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாரு. ஸோ மொத்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசர் மெயினாக இது மாதிரி ஸ்கிரிப்ட் இம்பார்ட்டன்ட் உள்ள படங்களை வந்து எடுக்கிற ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு படம். கலை ஃபஸ்ட்டு ஃபிலிம், ரொம்ப அமேசிங்கான ஒரு கான்செப்ட். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டில் இருக்க வக்கீல்ஸு, அதுக்கப்புறம் வந்து அனைத்து லாயர்களும் பார்க்கணும், அனைத்து பெண்களும் பார்க்கணும், ஆண்களும் பார்க்கணுன்னு, ஆண் பாவம் பொல்லாதனோன்னு ஏதோ ஒரு ஆம்பளைங்களுக்காக வக்காலத்து வாங்குகிற படம்னு கிடையாது. உண்மையிலேயே வந்து ஆண்களுடைய மனசு என்ன, அவங்களுடைய கஷ்டம் என்னங்கிறத ரொம்ப அருமையான ஒரு திரைக்கதையில் பிரமாதமாக சொல்லியிருக்காரு டைரக்டர் கலை. வாழ்த்துக்கள். அண்ட் ரியோவோட பர்ஃபார்மன்ஸ் வாஸ் அமேசிங். ரியோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் எத்தனையோ திரைப்படங்களில் காமெடி ஆக்டராக நடிச்சிருக்காரு. பட் இந்த படத்தில் வந்து ஒரு சீரியஸான ஒரு ரோல், அந்த சீரியஸான கேரக்டரு, அந்த கேரக்டரை அவ்வளோ அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஹீரோயின் அவங்களுடைய ஓன் வாய்ஸ் அவங்களே டப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மியூசிக் வாஸ் அமேசிங். ஒரு சாங் வந்து அந்த மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஒரு டான்ஸு எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. அண்ட் இது கம்ப்ளீட் என்டர்டெயின் மூவி. நான் நிஜமாக சொல்கிறேன், இது பேச்சுக்கெல்லாம் சொல்லலை. ஆண் பாவம் பொல்லாதது இஸ் கோயிங் டு பி அ ராக்கிங் ஃபிலிம் இந்த வீக் ரிலீஸில். ஆல் தி பெஸ்ட். வணக்கம். இப்போ தான் ஆண் பாவம் படம் பார்த்துட்டு வெளியே வரேன். ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் படத்தை. தேட்டரில் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சிரித்து அப்படியே ஜாலியாக படம் என்ஜாய் பண்ணி பார்த்து. இந்த படம்
எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது இது எதை நோக்கி போகுது அப்படின்ற மாதிரி தோணிகிட்டே இருந்துச்சு. ஆஃப்டர் பாயிண்ட் படம் பிக்கப் ஆக ஆரம்பிச்சது. அங்கேருந்து ஃபுல்லாக லாஃப்டர் தான். ஒரு மாதிரி கேரக்டராக எல்லா கேரக்டர்ஸுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள், அப்புறம் இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்கிற சினாரியோஸ் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டேரக்டர் அதை பண்ணியிருக்காரு. அண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஒர்க்காக இருக்கட்டும், எடிட்டிங் ஒர்க்காக இருக்கட்டும், மியூசிக் ஒர்க்காக இருக்கட்டும், ஹோல்சம் படமாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் படத்தை. எல்லாருக்கும் வணக்கம். நான் பாலசரவணன். இன்றைக்கி ஆண்பாவம் பொல்லாதது படத்துடைய ப்ரீமியர் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருக்குது படம். கண்டிப்பாக இந்த படத்தை நிறைய இடங்களில் யங் கப்புள்ஸ்னு இல்லை, எல்லா கப்புள்ஸுமே வந்து மிகச்சிறப்பாக கனெக்ட் பண்ணிப்பாங்க. அந்தளவுக்கு படம் நம்ம லைஃப்பில் நடந்துருக்கக்கூடிய நிறைய யதார்த்தமான விஷயங்களை சிறப்பாக பேசுது. ரொம்ப நகைச்சுவையோடு பேசியிருக்காங்க. ரியோ சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆர்ஜே வினேஷ்காந்த் பிரதர் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஜென்சன் திவாகர் பிரதர் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. படத்தில் ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. டைரக்டர் வந்து கலை ப்ரோ வந்து ரொம்ப சிறப்பாக தன்னுடைய வேலையை செஞ்சுருக்காரு. அப்புறம் ரைட்டர் சிவமுருகேசன் ப்ரோ அவரும் மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். டோட்டலாக நம்ம ஆண்பாவம் பொல்லாத படத்தை ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு எல்லோரும் சேர்ந்து தியேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபைனலி பாரு ஆண்பாவம் பொல்லாத படத்துக்கான ரிவ்யூக்கு வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபேக் ஃபெமினிசத்தை பற்றி, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பற்றி படம் பண்ணியிருந்தாங்க. செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக, செம்ம ஜாலியாக, சூப்பராக இருந்துச்சு. ரியோனா இது வரைக்கும் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா இந்த படம் தான். ஏன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆர்ஜி விக்னேஷ் ஃபஸ்ட் டைம் அவர் ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ஜேசனா இருக்கட்டும் அண்ட் ஹீரோயினாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப கனெக்டிவாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு. படம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஜென்ரலாகவே எனக்கு இவங்க படம் பண்ணாலே இது பயங்கரமாக இருக்கும். அண்ட் கலையரசனுடைய ஃபஸ்ட்டு டைரக்ஷன். அவர் ஆரம்பத்துலேருந்து நான் அவர் கூட ட்ராவல் பண்ணிருக்கேன். எங்கள் அண்ணன் அவருடைய முதல் படம் அப்படிங்கும்போது நான் ரொம்ப எக்ஸைட் ஆகி பார்த்தேன். அண்ட் எடிட்டிங் ஆல்சோ பயங்கரமாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஃபேமிலியோட வந்து பாருங்கள். இது பக்க ஃபேமிலி கமர்ஷியல் படம். ஸோ தட்ஸ் இட், அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். நான் அவங்க புகழ் தீனா. ஆக்சுவலாக 2 பேருக்குமே வந்து திருமணம் ஆகிடுச்சு. திருமணம் ஆனவங்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு படம். என்னென்னா ஒரு இது ஆக்சுவலாக திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய படம். இது எதுவும் பேசிடக்கூடாது இப்போதைக்கு. ஆக்சுவலாக வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து எப்படி குடும்பத்தோடு நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அழகான படம். நல்ல காமெடி, எமோஷ்னலு, வேறு லெவலில் இருக்க படம். ஸோ எல்லாருமே ஃபேமிலியோடு போய் பாருங்கள். சூப்பர். ரியோ செலக்ட் பண்ணுற ஒவ்வொரு படமும் வந்து நல்ல அழகான கான்செப்ட்டு மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. சூப்பர். டைரக்ஷன் டீம், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஆண்பாவம் பொல்லாதது அதில் வந்து ஒரு மென்னுடைய உமனுடைய ஈக்குவாலிட்டியை பற்றின ஒரு படம். ஆக்சுவலி ஈக்குவாலிட்டின்றது அந்த ஸ்க்ரீன் பிளேலேயே இருந்தது. எந்த இடத்துல ஈக்குவலாக காட்டணுமோ அதே மாதிரி 2 சைடும் ஈக்குவலாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் டைரக்டர். ஸோ அது வந்து ஒரு யூனிவர்சல் கனெக்ட். எப்படின்னா இதை பார்க்கும்போது ஆமாம் நம்ம லைஃப்லேயும் இந்த மாதிரி நடக்கும்ல, அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ரைட்டிங் வந்து டைரக்டர் கொடுத்துருந்தாரு. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதே மாதிரி ரியோனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு படத்துக்கும் அவர் வந்து சூஸ் பண்ணுற கண்டென்ட்டும் யூனிக்காக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அண்ட் மாளவிகா அவங்களும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்த படத்துக்கும் ஜோ படத்துக்கும் இதுக்கும் வந்து பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸில் ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்தாங்க. முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்துடைய ஒரு செகண்ட் ஹீரோ வந்து விக்னேஷ்காந்த் அண்ணன் வந்து நம்ம ஒரு ஹியூமராக காமெடியாக பார்த்துருப்போம். அதை தாண்டி ஒரு வெர்ஸ்டைல் ஆக்டராக இந்த படத்தில் பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்காக ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படம் ஆண்பாவம் பொல்லாது. ஸோ எல்லாருமே மறக்காமல் வந்து பாருங்கள். அந்த அவங்கள ஃபாலோ பண்ணார், அவர் பேர் என்னன்னு தெரில, சீன்லாம் வந்து தேட்டரில் பாருங்கள். அக்டோபர் 31 வந்து படம் ரிலீஸு. அண்ட் வந்து ஜெய்சன் வந்து அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருப்பார். ஹியூமரை வந்து அழகாக எல்லா இடத்துலையும் சிரிக்க வச்சுட்டே இருப்பார். ஸோ எல்லாருமே மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். சூப்பர். எல்லாரும் ஃபேமிலியோட பையன் அக்டோபர் 31 பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ மேம். ஓகே, நீ எப்படி போனால் எப்படி போகிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். படம் சூப்பராக இருந்தது. ரியோ செம்மையாக பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த படம் வந்து நிறைய புதுசாக கல்யாணமானவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகும். அண்ட் என்ன சொல்கிறது, வெரி ரிலேட்டபிள் ஃபில்ம்.
ஸோ எல்லாருமே பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ரியோ சூப்பராக பண்ணியிருந்தாரு, மாளவிகா அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க, டிஓபி அவரும் சூப்பராக பண்ணியிருந்தாரு, டைரக்ஷன் டீம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் எல்லாத்துக்குமே. அண்ட் இட்ஸ் a பியூட்டிஃபுல் ஃபிலிம், வெரி ரிலேட்டபிள். ஸோ எல்லாருமே தேட்டர் அந்த படம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கலை வந்து எங்களோட ஃப்ரெண்டு, ரொம்ப பெருமையாக இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் ரிலேட் ஆகிற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காரு. கல்யாணம் ஆன ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நிறைய பேர் ரிலேட் பண்ணுற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகாக எடுத்து புரிய வச்சுருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு சில விஷயங்கள் எங்களுக்கு வந்துட்டு என்ன இப்படி போகுது அப்படின்னு யோசித்தோம். ஆனால் இன்டர்வெலுக்கு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சது பாருங்கள், விறு 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 விறுன்னு அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கலை டைரக்டராக பார்க்குறதுக்கு. அண்ட் படம் கண்டிப்பாக நல்லா ரீச் ஆகணும். நீங்கள் எல்லோரும் நல்லா ரீச் பண்ணணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப ப்ரெஷருக்கு நடுவில் ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி முடிவாச்சு. இந்த மாதிரி படம் ப்ரிவியூ ஒன்றுங்க அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு தான் மாதேஷ் மாணிக்கம், சினிமாட்டோகிராஃபர் வந்து படத்துக்கு. ஓகே, ஆண் பாவம் படத்துக்கு ப்ரிவியூக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழித்து வந்து மெயின் கேரக்டர்ஸ் பையன் பொண்ணு 2 பேரும் சுற்றி ஒரு படம். ரொம்ப கண்டென்ட்டு, ஒரு ப்ரிமைஸு அப்படி இப்படின்னு மிரட்டுற மாதிரி உருட்டுற மாதிரி இல்லாமல் ஒரு பையன் பொண்ணுக்கான ஈக்குவேஷன், அந்த ஈகோ நம்ம பார்த்துருப்போம். அந்த குஷியிலேருந்து ஆரம்பித்து சொல்லலாம். இப்போது ஓமை கடவுளே, அப்புறம் இப்போ தலைவன் தலைவி, வட்டா குஸ்தி மாதிரி படங்கள், அந்த வரிசையில் எனக்கு வந்து ஆண் பாவம் ரொம்ப ஒரு சைடாக இல்லாமல், பயாஸ்டாக இல்லாமல், டைட்டில் மாதிரி இல்லாமல் ஒரு பேலன்ஸ் இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். குறிப்பாக இன்றைக்கி சொசைட்டிக்கு காமிச்சிக்கிறதுக்காக வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கை பர்சனல் லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்பில் எப்படிலாம் பாதிப்பு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ரியோ சூப்பராக பண்ணியிருந்தார், மாலைக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அண்டு விஜய் விக்னேஷ் அவரும் சூப்பராக பண்ணியிருந்தாரு. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. விஷுவலாக நல்லா இருந்துச்சு, மியூசிக்காக நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப கிரவுண்டடாக இருந்துச்சு. சொல்லப்போனால் சில விஷயங்கள் ரொம்ப கனெக்ட் ஆகும். நிறையா பேர் வந்து இப்போவே தேட்டருக்குள்ளே சின்ன சின்ன கவுண்டர்ஸு ஆன்லைன் எல்லாத்துக்குமே விசிலும் கிளாப்ஸும் கேட்க முடியுது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஒரு 2 மணி நேரம் என்னையை மறந்து, எங்கே இருக்குன்றதை மறந்து என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள் டேவிடன், நம்ம கலையரசன் தங்கவேலுக்கும் சரி, ரைட்டர் சிவாவுக்கும் 2 பேருக்கும் சரி. ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலிங் இருக்குது. அது எல்லாருக்குமே கிடைக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக தேட்டர்ஸில் பார்ப்பேன். தேங்க்யூ. ஆண் பாவம் பொல்லாதது இந்த படத்தினுடைய ஓவரால் கருத்து பல விஷயங்களை சொன்னாலும் முழுக்க நான் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னென்னா, மனைவி சொன்னால் ஒன்றும் 2 ஒன்றும் 3 இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளும்போது குடும்ப வாழ்க்கையை மிக சிறப்பாக செல்லும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. படத்தில் வந்து பார்த்திங்கன்னா காமெடி ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைய கால சூழ்நிலையில் ஃபெமினிசம்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஃபெமினிசத்தை தவறாக பேசக்கூடிய ஒரு பெண்களுக்கு உண்மையான ஃபெமினிசம்னா என்ன அப்படின்றத வந்து மிக தெளிவாக வந்து இந்த படம் வந்து சொல்லியிருக்கிறது. இந்த படத்தை இயக்கிய இயக்குனர் அவர்களுக்கும், படத்தினுடைய தயாரிப்பாளர் வெடிக்காரன்பட்டி சக்திவேலன் அவர்களுக்கும், விஜயண்ணா அவர்களுக்கும் மற்றும் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மணிகண்டன் கந்தசாமி அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். காரணம் என்னென்னா, இந்த காலத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஃபெமினிசத்தை மிக சரியாக பேசக்கூடிய படம் அவசியம் என்று வந்து நான் கருதுகிறேன். எல்லாவற்றிற்கும் இறுதியாக நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் நான் ரொம்ப நேசித்து பார்த்த கேரக்டர், படத்தை வந்து தூக்கி நிறுத்திய கேரக்டர்னே சொல்லலாம், திரு விக்னேஷ்காந்த் அவர்களுடைய மிகச்சிறந்த வசனம். ஒரு லாயராக கிளைமேக்ஸில் வந்து படத்தை தூக்கி நிறுத்தி இருக்கிறார் என்றே வந்து சொல்ல வேண்டும். நிச்சயமாக குடும்பமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய மிக அற்புதமான திரைப்படம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஆண் பாவம் பொல்லாதது ரொம்ப அழகான படம். இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய தம்பதிகள், ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் முற்போக்கு நோக்கி நகர்றோம், முற்போக்கு நோக்கி நகர வேண்டியது இருக்குது. ஆனால் அந்த முற்போக்காக இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு ரொம்ப அழகாக பதில் சொல்லி ஒரு பெரிய புரிதலை ஏற்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் நிறைய சிக்கல்களை சந்திக்கிற யங் கப்புள்ஸ் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். கல்யாணம் பண்ணணுங்கிற ஆசை இருக்கிற எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும். இது ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்னோடனே ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் வந்தேன். இல்லை, அங்கங்கே
ஆண்களுக்கு அங்கங்கே பெண்களுக்குன்னு இல்லாமல் எது சரியோ எது நியாயமோ எதை எல்லாராலும் ஏற்றுக்க முடியுமோ அதை ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க. ரொம்ப அழகான க்யூட்டான படம், எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம். இந்த படம் பார்க்குறது மூலியமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும்னா நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் ஒரு புரிதலும் ஒரு திருப்தியும் ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். நிச்சயமாக எல்லாரும் குடும்பத்தோடு இந்த படத்தை பாருங்கள், பெருசாக சப்போர்ட் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய படம். நன்றி. ஆக்சுவலாக வந்து சின்ன வயசுலேருந்தே பார்க்குறப்ப கல்யாணம் பண்ணவங்களாம் சண்டை போடுறப்ப நான் நிறைய யோசிச்சிருக்கேன். நம்ம கல்யாணம் பண்ணால் இப்படி சண்டையே போடக்கூடாது, நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்கெல்லாம் ஏன் சண்டை போட்டாங்க அப்படின்னு. ஒன்றே ஒன்று தான், கல்யாண லைஃப்பில் ஆண்கள் குமுறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து யாருமே சொல்லலை. இன்றைக்கி வந்து ஈக்குவாலிட்டின்னு நிறையா பேசினாலும் ஆண்கள் படுற கஷ்டத்தை வந்து நம்மலாம் சண்டை போடுறப்ப வீட்டில் ஒய்ஃபோட சண்டை போடுறப்ப ஒரு 10 பாயிண்ட் இருக்கும் நம்மளுக்கு, அதை சொல்ல முடியாமல் நம்ம கஷ்டப்படுறோம். தேட்டரில் ரியோ அதெல்லாம் சொல்கிறப்ப இணையறியாமல் நான் வந்து கைதட்டி ஆமாப்பாங்கிற அளவுக்கு இருந்துச்சு. படம் வந்து ஆண் பாவம்ங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஆண்கள் படுற கஷ்டம், திருமண வாழ்க்கையில் ஆண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இந்த ஆன்லைன் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரியான ஒரு சில தாக்கங்கள் வீட்டுக்குள்ளே எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. எண்டு வந்து படம் முடிகிறப்ப எல்லார் கண்கள்லேயும் ஒரு கண்ணீரோட ஒரு சந்தோஷமான நிறைவான ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும். தேட்டரில் வந்து பாருங்கள். ஆண் பாவம் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு படம், முக்கியமாக ஆண்களுக்கான படம். நம்ம தான் வந்து அதை நிறுத்தணும், சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ஆண் பாவம் போடாதது என்னோடய தம்பி ரியோ இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. சமீப காலமாக ரொம்ப நல்ல சப்ஜெக்ட்ஸாக செலக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த சப்ஜெக்டும் ஒரு ஃபீல் குட் மூவி. இப்போ இருக்க ஜென்ரேஷன் இது கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். அண்ட் கண்டிப்பாக இந்த படத்தை போய் தியேட்டரில் போய் பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்குது. அண்டு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் தம்பி ரியோவுக்கு இந்த பெரிய சக்ஸஸாக வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்து ஆண் பாவம் ரிவ்யூக்காக வந்திருந்தோம். உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. ரியோவோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சது. ரியோ வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த படம் அதான் ஜோவாக இருக்கட்டும் இந்த படமாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துலேயுமே வேறு மாதிரி இந்த ஜோடி வந்து இதுலேயும் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இதில் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்தது. இது மொத்தமும் பிளாக் ஷிப் டீமாக அதில் இருக்கிற எடிட்டராக இருக்கட்டும், அதில் இருக்கிற டேரக்டராக இருக்கட்டும், ரியோவாக இருக்கட்டும், ஸோ மொத்தமாக சேர்ந்து க்ரோ ஆகும்போது ரொம்ப ஹாப்பி. ஸோ படம் நல்லாயிருக்கு. நீங்களும் தேட்டரில் போய் கண்டிப்பாக படத்தை பார்த்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா கதிர். இப்போ தான் ஆண் பாவம் பொல்லாதது படத்தை பார்த்து வந்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதாவது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல படமாக இது இருக்குது. இதில் வந்து எல்லாருமே என்னோட நண்பர்கள் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரியோ அடுத்தடுத்து வந்து ஜோவாக இருக்கட்டும், ஸ்வீட் ஆர்ட்டாக இருக்கட்டும், இப்போ இந்த படமாக இருக்கட்டும், எல்லா படத்துலையும் அடுத்தடுத்து அவரோட லெவல் ஆஃப் ஆக்டிங், அதுக்கப்புறம் அவரோட ஸ்கிரிப்ட் சூஸிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அப்புறம் விக்னேஷ்காந்த் வந்து எல்லா படத்துலையும் வந்து ஒரு ஃபன்னாக பார்த்துருப்பேன். இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டராக ஒரு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு வேலை இருக்குது. இந்த படத்தோடைய ஒரு கன்க்ளூஷன் மாதிரி ஒரு விஷயம் வந்து அவர் மேலே வச்சுருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் ஹீரோயினாக இருக்கட்டும், அவங்க ஜோ படத்தில் நடித்தாங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து ஜென்சன் திவாகர் அவர் வந்து ரப்பர் பந்து, அதுக்கப்புறம் இந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு படமாக இருக்கும். அவ்வளோ அழகாக வந்து காமெடி பண்ணி சூப்பராக எல்லோரும் என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. நிறைய கேரக்டர்ஸ், நல்ல ஒரு டிடெக்டிவ் கேரக்டர் வரும், அவரும் நல்லா பண்ணியிருந்தார். படமாகவே இது வந்து ஒரு சூப்பர் படம். ஒரு ஃபேமிலியாக போய் நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். எல்லோரும் பார்த்து இந்த டீமை சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். பேசலாமா? எல்லாருக்கும் வணக்கம். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு கலையண்ணா, அது படத்தில் வந்து யாரை மென்ஷன் பண்ணதே தெரியாமல் ஒரே
ஒட்டுமொத்த ஃப்ரெண்ட்ஸ் கூட்டமும் ஒட்டுமொத்தமாக அந்த படத்தில் இருந்தாங்க. ஸோ கலை அண்ணா டிரெக்டர் அவருக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். அவரே ஒரு 8 வருஷமாக தெரியும். அண்ட் விக்கி அண்ணா, ரியோ அண்ணா, மாளவிகா அண்ட் ஜென்சன் ப்ரோ இந்த மாதிரி பயங்கரமாக எங்கே திரும்பினாலுமே தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸை ஒரே படத்தில் ஒன்றா பார்க்குறதுக்கு. அண்ட் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைக் ரொம்ப ஒரு மாடர்ன் தாட்டை ரொம்பவே ஒரு எமோஷனோட டீல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக மறக்காம எல்லாரும் படத்தை பாருங்கள். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆண் பாவம் பொல்லாதது படம் இப்போ தான் பார்த்தோம். ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்சனலி ரொம்ப 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 மனசுக்கு நெருக்கமான படமாக இருக்குது. கலையரசன் தங்கவேல் அவர்கிட்ட தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். ஸோ அவரோட ஃபஸ்ட்டு படம். அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் ரியோனா சூப்பராக இருந்துச்சுக்காங்க. ரியோனா, மாளவிகா, ஆஃப்டர் ஜோ அடுத்து மறுபடியும் பண்ணியிருக்காங்க. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உள்ளே வரவங்களுக்கு என்ன வேணுமோ அது படத்தில் சூப்பராகவே இருக்குது. அண்டு விக்கி என்ன பார்க்கும்போது ரொம்ப லைக் அவருக்கு இத்தனை நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இந்த படத்தில் வந்திருக்கு அப்படின்றது சந்தோஷம். கண்டிப்பாக வாட்ச் அண்ட் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. ஸ்வீட் ஹார்ட் படத்தில் ரியோ அவங்க கூட பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தே ஆகணும் அப்படின்னு வந்தேன். ஸோ படம் சூப்பராக இருக்குது. ரொம்ப ஜென்ரலான விஷயம். எல்லா லைஃப்பில் டிவோர்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த மேரேஜ் லைஃப்பில் இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதை எவ்வளோ நீட்டாக ஹேண்டில் பண்ணலாம். அது யங் ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி, ரொம்ப லேட்டாக இருக்கிறவங்க சீனியர் ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி, அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி தான். ஸோ மூவி வாஸ் வெரி குட். பார்த்தா ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் யார் கூட வேணால் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தனியாக வந்து படம் பார்த்தா கூட என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி இருந்தது. சூப்பர் குட் மூவி. தேங்க்யூ. ரியோட எந்த ஒரு மூவி ரிலீஸ் பண்ணாலும் நான் அந்த இடத்துல வந்து அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் அவன்கிட்ட அதை பற்றி பேசணும். பட் உண்மையாகவே அவன் என்கிட்ட சொன்ன மாதிரியும் அண்ட் அந்த கதையில் இருக்கிற ஆண்களையே இந்த படத்தை பார்க்கணும், பெண்களையே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அப்போது வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாததை வந்து நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லியிருக்கோம் அப்படின்ற ஒரு லைன் சொல்லியிருந்தான். அதே மாதிரி ஐ எம் ஷுவர் ஆல் த யங் கப்புள்ஸ் ப்ராப்ளி அவங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு அமேசிங்கான ஒரு படம். கலை ரொம்ப சூப்பராக வந்து படம் எடுத்திருக்காரு. அண்ட் நடித்தவங்க எல்லாருமே இட் டிடன்ட் ஃபீல் லைக் பீப்புள் வர் ஆக்டிங். அது அப்படியே ஒரு நேச்சுரலாக நாங்கள் அப்படியே எல்லாருமே பார்த்து ரசிக்கிற மாதிரியான ஒரு படமாக இருந்தது. ஸோ ஆண் பாவம் பொல்லாதது டெஃபினட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, எஸ்பெஷலி கப்புள்ஸ் நீங்கள் இதை வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் விஷிங் ஓன்லி த பெஸ்ட் for Rio, for all his future projects and everything that he does. Thank you. சொல்கிற மாதிரி சொல்லணுங்க. உண்மையாக நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்கூல் பசங்களுக்குலாம் வீடியோ போட்டு காட்டுவாங்க இல்லையா, இந்த எஜுகேஷன் வீடியோ, அந்த மாதிரி இது ஒரு எஜுகேஷன் வீடியோ தான். யங் கப்புள்ஸ் அண்ட் இன்னும் சொல்லப்போனால் இந்த டைவர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த கவுன்சிலிங்லாம் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி கப்புள்ஸ்லாம் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. இன்னும் சொல்லணும்னா எனக்கே ஓகே, நம்ம லைஃப்பில் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோமோ, நம்ம ஒய்ஃப் கிட்ட இப்படி நடந்துக்கிட்டோமோ, மாற்றி நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மூமெண்ட்டாக தான் படம் பார்க்கும்போது. கோர்ட்டு ட்ராமா, டிவோர்ஸு அது இதுன்னு இருக்கும்போது போட்டு கருத்தில் போட்டு புரியாமல் ரொம்ப டீசெண்டாக கமர்ஷியலாக சொல்லியிருக்காங்க.